ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேஷல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து 2708 வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது, மறக்காம அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன் தான். ஓகேவா, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2708 வேகன்சி. என்ன போஸ்டிங் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்படின்ற ஒரு போஸ்டிங் நேமு. கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜில் தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதற்கு நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து விண்ணப்பிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு நவம்பர் 10 அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏதாச்சும் எடிட் பண்ணுறதா இருந்தாலும் நவம்பர் 11லேருந்து 13 வரலாம் பண்ணிக்கலாம். இதற்கான எக்ஸாமினேஷன் உங்களுக்கு டிசம்பர் 20ஆம் தேதி வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவே டென்டேட்டிவ் தான், கன்ஃபார்ம் வந்து கிடையாது. போக போக சொல்லுவாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூமே வந்து இருக்கும். சரிங்களா, 2708 வேகன்சியை வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். சப்ஜெக்ட் வைஸுமே வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து எந்த சப்ஜெக்டில் முடிச்சிருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஓகேவா, எது வேகன்சி எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. மாற்றுத்திறனாளிகளுக்குன்ட்டு வேகன்சியும் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதையுமே வந்து செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா, தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு, டிரான்ஸ்ஜெண்டருக்கு அந்த மாதிரி வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 57 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில கண்டிஷன்ஸுமே வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஓகேவா, நெட்டு வந்து முடிச்சிருக்கணும், இல்லை ஸ்லெட்டு இல்லை செட்டு வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு பிஹெச்டி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து கேட்டிருக்காங்க. அதையுமே வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு மார்க்ஸுமே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க இன்டர்வியூவில். சரிங்களா, இதற்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும். TRB.TN.Government.in அந்த வெப்சைட்டில் தான் போயிட்டு விண்ணப்பிக்கணும். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா ₹600 வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது பிசி கேட்டகிரி, எம்பிசி கேட்டகிரி, ஓசி கேட்டகிரியில் வரவங்களுக்கெல்லாம். இதே எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேட்டகிரி, மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹300 அப்ளிகேஷன் ஃபீஸு அப்படின்றத வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள். இதற்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். இந்த டிஆர்பியை பொறுத்தவரையிலுமே அவங்க எப்போவுமே வந்து இந்த மார்க் ஷீட்டும் கேட்குறாங்க, இல்லை இந்த டிகிரி சர்டிஃபிகேட் இல்லை ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் இதுவுமே வந்து கேட்குறாங்க. எல்லாத்துக்குமே வந்து கேட்குறாங்க. சரிங்களா, அதனால் வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, டிஎன்பிஎஸ்சி மாதிரி டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற ஆப்ஷன்லாம் இல்லாமல் இருக்காது. பட் இது கண்டிப்பாக வந்து கேட்குறாங்க. சரிங்களா, அதனால் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி இதற்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் எம்சிக்யூ டைப்பில் வந்து இருக்கும். போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஓகேவா, மேக்ஸிமம் வந்து 200 மார்க்ஸுக்கு வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி வந்து பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து இருக்கும். பார்ட் பி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சப்ஜெக்ட் அது இதை கொடுக்குறீங்களோ அப்ளை பண்ணும்போது அந்த சப்ஜெக்டில் ஓகேவா 3 ஹவர்ஸ் எக்ஸாமினேஷனு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஒன்றுத்துக்கு 1.5 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பேப்பர் 2 டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் அதற்கான மார்க்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ ஓகேவா, அதுக்கு ஒரு 15 மார்க். டோட்டலாக 230 மார்க்கில் உங்களுக்கு மெரிட்டில் வரவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. சரிங்களா, அப்பாயின்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. பாருங்கள், உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வேகன்சி டீட்டெயில் இன்னுமே ப்ரீஃபாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. தேவைப்படுறவங்க அப்ளை பண்ணுங்கள். அஃபிஷியலாக வந்து டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இருந்தால் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் போஸ்ட். ஓகேவா, இந்த இன்ஃபர்மேஷனை மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லையுமே தெரியப்படுத்துங்க. 2024 ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வந்தது 4000 வேகன்சிக்கு. அதை வந்து கேன்சல் பண்ணிட்டு தான் வந்து இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அதனால் மஸ்ட்டாக வந்து எல்லாருக்குமே தெரியப்படுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.